1 கப்பு பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நான் வடிகட்டிடுவேன். மாவு கிடைக்கலன்னா இந்த முறையில் தான் செய்வாங்க. நம்ம புட்டுமா கடையிலேருந்து வாங்குறங்காட்டி இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல தண்ணி இப்போ வடிகட்டும். தண்ணி நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம ஒரு காட்டன் துணியில் இப்படி நிழலில் வைங்க. வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நிழலில் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா பாருங்க, கொஞ்சம் ஈரநைப்பு இருக்கணும் பாருங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம்னால நான் மிக்சியில் போடுறேன். உங்களுக்கு நிறையானா மிஷினில் கொடுத்து நீங்கள் திரிச்சு வாங்கிக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை இப்போ நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மிஷினில் கொடுத்து திரிக்கிறதா இருந்தான்னா நல்லா உங்களுக்கு மணல் போல் வறுத்து வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பூசணம் பிடிக்காமல் இருக்கும். நான் இன்னைக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணதுனால இதை நம்ம லைட்டாக வறுத்தா போதும். ஏன்னா அது நமக்கு உடனே செய்தா இருந்தானே கொஞ்சம் லைட்டாக வறுத்து நம்ம புட்டு செஞ்சோம்னா அதோட சுவையும் மனமும் நல்லா இருக்கும். நான் இப்போ வறுத்துட்டேன். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் செய்தனால தான் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுக்கேன். நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதை நல்லா வறுத்து வச்சுருங்க மாவை. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு மாவு வெறுது எப்படின்னு காட்டுறேன். உப்பு, சீனி, நான் இதுலேயே சீனியும் போட்டு பிசைஞ்சிடுவேன். இப்போ எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வெறுவுங்க. நமக்கு சீனி போட்டு வெறுணுன்னு அவசியம் இல்லை. நான் போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக உப்பு போட்டே நம்ம வெறிவிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி வெறியாச்சுன்னு தெரியுன்னா இதை பாருங்க. இப்படி பிடிச்சானா இப்படி பிடிக்கணும், இப்படி உதுத்தானா இப்படி உதுந்துடணும். இதுதான் சரியான பக்குவம். இதில் கட்டியெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுக்காங்க. நான் ஒரு புட்டு தோண்டி வச்சுருக்கேன். அது தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த புட்டு தொண்டியில் இந்த புட்டு குழாயில் இந்த சில்லை போடுறேன். சில்லை போட்டு நம்ம இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கலாம். நிறைய தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் 2 கை தேங்காய் போடுறேன். அதுக்கப்புறம் புட்டுக்கு மாவு அது கொஞ்சம் போடுறேன். நம்ம அதை அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அப்படியே இந்த மெதுவாக அப்படியே போடணும். அதுக்கப்புறம் தேங்காய், திரும்பவும் நம்ம மாவு போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டு தொண்டி மேலே வச்சிடலாம். வச்சு இப்போ இந்த மூடியில் பாருங்க ஹோல் கிடக்கு, ஹோல் இருக்குது. அது வழியாட்டு நமக்கு ஆவி வரும்.
பாருங்க, உங்களுக்கு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்ப இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும். குச்சியை வந்து நம்ம இந்த ஹோல் இந்த இது வழியாட்டு நம்ம மெதுவா நான் இதுக்கு வந்து பழம் வச்சிருக்கேன். புட்டில் வந்து நம்ம நெய் விட்டு பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க என்ன சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க.